இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு குணாதிசயமே எப்படி இருக்குது அப்படின்னா, நான்கிற சுவாபம். இந்த நான் எனக்கு வேலை இப்படி தான் நடக்கணும், நான் இதுதான் எதிர்பார்க்குறேன், எனக்கு இதை செய்யணும், நான் எப்படி தெரியுமா அப்படின்னு இப்படி சில விஷயங்கள் நான்னு நம்முடைய சுயத்தோட பெருமையை நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நான்கிற சுவாபம் வந்துட்டு பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு மோசைக்கு ஒரு இடத்துல, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் அப்படின்னா கடவுள் மட்டும்தான், மனுஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படிங்கிற தன்மை யாரை குறிக்கும் அப்படின்னா ஆண்டவரோட தன்மையை குறிக்கும். நீங்கள் ஏசாயா 14வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 13வது வசனம் இருக்கும். லூசிஃபரை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன். அவன் என்ன சொல்கிறான்? நான்கிற தன்மை அவனுக்கு வந்துருச்சு. ஆண்டவருக்கு கீழே லூசிஃபரை படைச்சி வச்சிருக்காரு. அவன் வந்து ஆண்டவரோட படைக்கப்பட்ட ஒரு நல்ல பாதுகாக்கிறதுக்கு தேவையான கேருப் தான் அவனை வந்து விசித்திரமாக படைச்சதுனால அவனுக்கு ஒரு பெருமை ஏறி அவன் என்ன சொல்கிறான்? நான் வானத்துக்கு ஏறுவேன். யாருக்கு? ஆண்டவருக்கு சமமாக ஏறுவான். அப்போ நான்கிற குணாதிசயம் எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவரை குறிக்குது. அந்த நானை யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க ஆண்டவரோட திட்டத்திற்கு, ஆண்டவரோட செயல்பாடுகளுக்கு, ஆண்டவருக்கு எதிரானவர்கள். அந்த குணாதிசயம் ஆண்டவருக்கு எதிரான குணாதிசயம்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நான்கிற குணாதிசயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அந்த நான் குணாதிசயத்தை எடுத்து போட்டுருங்க. அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். நானை எடுத்து போட்டுருங்க, உங்கள் வாழ்க்கை நன்மையினால நிறையும். நிறைய நேரத்தில் என் வாழ்க்கையில் குறைவு இருக்குது, நன்மை வரலன்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த நான் தான் பிரச்சனை. இந்த நானை எடுத்து போட்டுருங்க. நான்கிற சுவாபம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பார். நானை மாற்றி அது நன்மையாக முடிய பண்ணுவார். காட் பிளஸ் யூ.